சொல்லுங்கள், இதான் அந்த வேலை. இப்போ எத்தனை மணி? கிட்டத்தட்ட 9ஆம் மணி வேலை தான். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலையில் பேதுரும் யோவானும் ஜெப ஆலயத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு மட்டும் அவர் போகலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும்? அலங்கார வாசல், வாசல்லாம் அலங்கார வாசல் தான். ஆனால் அங்கே இருந்த ஆள் எப்படி இருந்தார்? அலங்கோலமாக இருந்தார். நம்ம வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாதிரி அலங்கோலமாக இருந்தார். கர்த்தர் அன்னைக்கு பேதுரும் யோவானும் போகிறதே போனாங்க, நல்ல வார்த்தையை சொன்னாங்க. ஆமென். அந்த ஆள் நிறைய கிடைக்கும்னு நினச்சி எட்டி பார்த்துருக்காரு. இவங்க சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து. ஆமென். அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லலைன்னா அந்த ஆளை காலையில் தூக்கி கொண்டு உட்கார வச்சுருப்பாங்க, சாயங்காலம் தூக்குறதுக்கு ஆள் என்ன ரெடியாக உட்காந்துருப்பாங்க. அவர் சொல்லியிருப்பார், அந்த தூக்கிட்டு வந்து அண்ணனை பார்த்து சொல்லியிருப்பார், அண்ணே இனிமே என்ன பண்ண வேண்டாம், தூக்க வேண்டாம்.